இயேசுவிற்கு அன்பானவர்களே, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிரச்சனை ரொம்ப முத்தி போயிடுச்சா? ஒரு சூழ்நிலை ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்துதா, வாட்டுதா? என்னடா செய்ய போகிறோம், நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கவலையிலையும் கலக்கத்தில் இருக்கிறீங்களா? இன்றைக்கி ராத்திரி தூங்குறேன், ஆனால் நாளைக்கு ராத்திரி விடியும் போது என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே பிரதர் அப்படின்னு சொல்லி ஒரு மோசமான வெள்ளமான சூழ்நிலையை கடக்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இந்த நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறதா? கவலைப்படாதீங்க. அதனால்தான் இன்றைக்கி ஆண்டவருடைய ஆறுதலான வார்த்தைகள் உங்களை நோக்கி வருகிறது. ஆறுதலான வார்த்தை மட்டும் இல்லை, ஆண்டவர் சும்மா ஆறுதல் மட்டும் சொல்லிட்டு வருத்தப்படாதப்பா, கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவர் அல்ல. அவர் நம் கரம் பிடித்து நம் கூடவே வந்து நம்மளை கரை சேர்க்கிறவர். அதனால் கவலைப்படாதீங்க. உங்களுடைய இந்த இக்கட்டான சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் தனிமையில் யோசித்து கொண்டிருப்பது ஆண்டவருக்கு தெரியும். என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி உங்கள் அருகாமையில் இருக்கிற உங்கள் குடும்பத்தினருக்கு கூட தெரியாமல் நீங்கள் கலங்கி கொண்டிருப்பது, ஒரு கடினமான மனதோடு இன்றைய நாளை நீங்கள் கடந்து போக போகிறீங்க பார்த்தீங்களா? இது ஆண்டவருக்கு தெரியும். நம்ம ஒவ்வொரு நாளையும் கடந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாள் மிகவும் சுலபமாக இருப்பதுண்டு, ஒவ்வொரு நாள் மிகவும் கடுமையாக இருக்கிறதுண்டு, ஒவ்வொரு நாள் வெள்ளம் போல் இருக்கிறதுண்டு. சில நாட்களில் வெள்ளத்திற்கும் அதிகமான சத்துருக்கள் வெள்ளம் போல் நம்மளை நோக்கி வருவாங்க, நம்மளை அடிச்சுட்டு போக பார்ப்பாங்க. சில நேரங்களில் சூழ்நிலைகள் வெள்ளம் போல் திரண்டு ஓடி வரும். விட்டால் நம்மளை அப்படியே கரை புரட்டி உருட்டி அது கொண்டு போயிடும். அந்த மாதிரியான சூழ்நிலைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறது உண்டு இல்லைங்களா? அப்படியான ஒரு சூழ்நிலையில் இன்று நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீங்க. சிலருக்கு சில சூழ்நிலைகளில் நான் நடுவில் நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, என் கூட யாருமே இல்லாத மாதிரி இருக்குது பிரதர், தனியாக நிற்கிற மாதிரி இருக்கேனே, என்னை யாரோ தனியாக விட்டுட்ட மாதிரி இருக்குது, எந்த பக்கமும் எந்த உதவிகளும் இல்லை. அதாவது ஒரு நடு ஆற்றுல, ஒரு நடு கடலில் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது பிரதர். இந்த பக்கம் வர்றாதான்னு தெரியல, அந்த பக்கம் போகலாமான்னு தெரியல, நான் இங்கே மூழ்கிடுவேணும்னு இருக்கு, இந்த கடன் சுமையிலேயே மூழ்கிடுவேணும்னு இருக்கு, இந்த வியாதி நான் எதிர்பார்க்கவே இல்லையே, எதிர்பார்க்காத நேரத்தில் எனக்கு வந்துட்டேன், இந்த வியாதியில் நான் அப்படியே மூழ்கி போயிடுவேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? கவலைப்படாதீங்க. இல்லை, யாரோ ஒருத்தர் உங்களை காலை பிடித்து உள்ளே இழுத்து கொண்டிருக்கிறது போல், இவங்க ஏன் என்னை இப்படி பண்ணுறாங்க பிரதர், இப்படியான ஒரு நபர்கிட்ட நான் சிக்கிக்கொண்டேனே, இப்படியான சத்துரு என்னை விழுங்க பார்க்கிறார்களே அப்படின்னு சொல்லி சில மோசமான பலவான்களான மனிதர்களை கொடுத்து நீங்கள் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீங்க. அதாவது ஒரு நடு நிலைமை, இந்த பக்கமும் போக முடியாமல் பிரதர், இந்த பக்கமும் போக முடியாமல், என்னை ஆண்டவர் மாத்திரம்தான் இதிலேருந்து காப்பாற்றணும், என்னை மறுக்கரை சேர்க்கணும், என்னை மீட்டு கொண்டு வரணும்னு சொல்லி இன்றைக்கி நீங்கள் கலங்கன மனதோட இந்த வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து கலங்குகிறார், உங்கள் சூழ்நிலையை பார்த்து மனதுருகுகிறார். என் பிள்ளை இப்படி இருக்கு, என்னை நோக்கி கூப்பிடுது, நான் இப்போ அதுக்கு உதவணுமேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை நோக்கி ஓடி வருகிறார். கர்த்தருடைய உதவிக்கரம் இன்று உங்களை நோக்கி வருகிறது. அதனால் கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. இந்த சூழ்நிலைகள் மாறும். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலையில் புது புது கிருபையால் ஆண்டவர் நம்மை சூழ்ந்து கொள்வார். நேற்றைய சூழ்நிலை இன்று இருக்கிறதில்ல, இன்றைய நாளில் ஒரு புது கிருபையால் ஆண்டவர் உங்களை சூழ்ந்து கொள்ளப் போகிறார். உங்களுடைய இந்த இக்கட்டான பிரச்சனையிலிருந்து கிருபையாய் உங்களை தூக்கப் போகிறார். இந்த சம்பவங்கள் எல்லாம் மாறப்போகிறது. கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. உங்கள் கண்ணீர்களை துடைக்க இயேசு உங்கள் கதவண்டை நிற்கிறார். அந்த இயேசு தான் இன்று உங்களோடு ஒரு வார்த்தையை கொண்டு பேசப் போகிறார். எல்லாரும் ஏசாயா புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக எனக்கு காட்டிய வார்த்தை ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு உங்கள்கிட்ட, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், உன்னோடு இருக்கேன் மகனே, உன்னோடு இருக்கேன் மகளே. நீ தண்ணீர் போன்ற கஷ்டமான சூழ்நிலையை கடந்து கொண்டிருக்கிற பார்த்தியா, இந்த சூழ்நிலையில் நான் உன்னோடு தான் இருக்கிறேன். உன் கண்களை திறந்து பார், நான் உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன். நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறா, நீ ஏன் கலங்கி கொண்டிருக்கிற, என்னை பாரு, நான் உன் பக்கத்தில் உன் கரம் பிடித்து அழைத்து செல்ல இருக்கிறேனேன்னு சொல்லி இன்று ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இப்போது நீங்கள் சில சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பெரும் மழை பெய்து பெரும் வெள்ளம் வரும்போது ஆறுகளில் காற்றாற்று வெள்ளம் போகும். அப்போது ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரையில் ஜனங்கள் மாட்டிக்கொள்வார்கள், அந்த கரையில் சிக்கிக்கொள்வார்கள், கரையை கடக்க முடியாது. அதே மாதிரி சிலர் நடுவிலே இருக்கிற நடு பாறையில் ஏதாவது ஒரு இடங்களில் சிக்கிக்கொள்வார்கள், அவர்களை மறுகரைக்கு கொண்டு வர வேண்டும். அப்போ என்ன செய்வார்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு ஒரு பலமான கயிறை போட்டு
கயிறை கட்டுவார்கள். மக்கள் அந்த கயிறை பிடித்து கொண்டு, ஒரு சில உதவியாளர்களின் துணையோடு அந்த கயிறை பிடித்து கொண்டு அந்த வெள்ளம் ஓடி வரும்போது கூட கரை புரண்டு போகாம அந்த வெள்ளத்தை கடந்து கரைக்கு வந்து பத்திரமாய் சேருவார்கள் இல்லையா? இன்னைக்கும் வெள்ளம் போல கொஞ்சம் விட்டா கூட தடுமாறி விழுந்துடுவேன் பிரதர், ஏதோ ஆண்டவருடைய கிருபையில் நிற்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அந்த கிருபை தான் இன்று உங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நீங்கள் இந்த மோசமான சூழ்நிலையில், தண்ணீர் புரண்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையை கடந்து போயிட்டு இருக்கும்போது, மகனே நான் கயிறாய், ஒரு பிடிப்பாய், உறுதுணையாய் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்கிறார். தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடே இருப்பேன்னு சொன்னார் ஆண்டவர். தூரமாக நின்று கொள்வேன்னு சொல்லலை. அக்கறையில் நின்று கொண்டு நீ பத்திரமா போறியா என்னன்னு பார்த்து கொண்டிருப்பேன்னு சொல்லலை. தண்ணீர்களை கடக்கும்போது அந்த தண்ணீரிலே உன்னோடு நான் இருப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். பார்த்தீங்களா? ஆண்டவர் உங்களோடு தான் நின்று கொண்டிருக்கிறார். இந்த மோசமான சூழ்நிலையிலையும் கடினமான சூழ்நிலையிலையும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நிறைய பேர் மருத்துவமனையில் இருக்கிறீங்க. நிறைய பேருக்கு மருத்துவமனையில் பணம் கட்ட வசதி இல்லாத சூழ்நிலைகள் இருக்குது. இவ்வளோ கேட்குறாங்களே, இந்த வியாதி திடீர்னு வந்துட்டேன், நான் இப்படி ஒரு நடுவு நிலைமையில் நிற்கிறேனே, சாவேனா பிழைப்பேனா, இந்த வாழ்க்கையை தாண்டி வருவேனா, இன்னும் 1 மாதம் கழித்து நான் இருப்பேனான்னு சொல்லி நிறைய பேர் இப்போ நினச்சி கொண்டிருக்கிறீங்க. பார்த்தீங்களா? இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். மருத்துவமனையிலே படுத்து கொண்டிருக்கிற உங்கள் அருகாமையிலே ஆண்டவர் இருக்கிறார். வங்கியிலே நின்று கொண்டிருக்கிற உங்கள் முன்பாக, உங்கள் அருகே ஆண்டவர் இருக்கிறார். இக்கட்டான சூழ்நிலையில் தனிமையில் அறைக்குள்ளாக இருக்கிறீங்க. பார்த்தீங்களா? உங்களோட ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி உபவாசித்து ஜெபிக்கிறீங்க இல்லைங்களா? ஆண்டவரே என்னை பாரும், என்னை பாரும்னு சொல்லி. இன்று உங்களோட ஆண்டவர் உங்கள் அருகே தான் இருக்கிறேன் மகளே, நான் உன் பக்கத்தில் இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களிடத்துல பேசுகிறார். உங்களுடைய இந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றப் போகிறார். உங்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்க போகிறார். அவர் இந்த தண்ணீரை போன்ற கஷ்டமான சூழ்நிலையில் உங்களோடு தான் இருக்கிறார். அதனால் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, என்னுடைய பாடுகளையும் நிந்தைகளையும் துயரங்களையும் நீர் கண்டிருக்கிறீர். ஆண்டவரே, தண்ணீரை போல வெள்ளம் போல இந்த மோசமான சூழ்நிலையை நான் கடக்கிறேன், நீர் என்னோடு இருப்பேன் என்று வாக்குரைத்தீர் தகப்பனே. என்னை நீர் அக்கறை சேர்க்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மூழ்கி விடாது என்னை பாதுகாக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம் அன்பு என்னோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம் நேசக்கரம் என்னோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். என்னை நீர் மீட்டு கொண்டீர், மீட்டு கொண்டீர், மீட்டு கொண்டீர். என்னை மீட்டு விட்டீர். அதை நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.